இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். லெந்து நாட்கள். லெந்து நாட்களிலே நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து, தேவன் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாரே, இந்த நேசத்திற்கு நாம் என்ன பதில் செய்ய முடியும்? இந்த நேசத்தை நாம் எப்படி நம் வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ள முடியும் என்று இந்த லெந்து நாட்களில் சிந்திக்கலாம் என்பதை நான் நினைத்தேன். சாம்பல் புதன்கிழமையில் இது ஆரம்பிக்கிறது. சாம்பல் புதன்கிழமையிலே நாம் முதல் நாளாக, லெந்து நாட்களின் முதல் நாளாக நம்மையே தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பதை மீண்டும் நினைவு கூறுகிற ஒரு நாளாக ஆரம்பமாகிறது. அன்பானவர்களே, தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு அநேக சமயத்தில் நமக்கு மறந்து விடுகிறது என்று சொல்வதை காட்டிலும் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் ஏற்படும் கடினமான சூழ்நிலைகள் நாம் கடந்து செல்லும்போது ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா என்ற ஒரு சில சந்தேகங்கள் கூட அப்படியே நம் நினைவில் தோன்றி மறைகிறது. வேதாகமத்தை எவ்வளவு படித்தாலும், வேதாகமத்தில் 1000 முறை தேவன் தன்னுடைய நேசத்தை நமக்கு சொல்லியிருந்தாலும் அநேக சமயங்களிலே அது மறைந்து விடுகிறது. துக்கத்தின் சமயத்தில், கண்ணீரின் சமயத்தில் ஒரு கண்ணாடியில் ஏதாவது தூசி படிந்து விட்டால் அதை தெளிவாக நாம் பார்க்க முடிவதில்லை அல்லவா? வெளிப்புறத்தை தெளிவாக பார்க்க முடிவதில்லை. அந்த தூசை துடைக்க வேண்டியிருக்கிறது. அதுபோலதான் இந்த லெந்து நாட்களை பக்தர்கள் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த லெந்து நாட்களிலே தேவனே, என்னுடைய பார்வையில், என்னுடைய உள்ளான மனிதன் உடைய பார்வையில் ஒரு தூசி படிந்திருக்கும் என்றால் அந்த கண்ணாடியில் இருக்கிற தூசியை நான் துடைத்து கொள்ள என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த லெந்து நாட்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, சாம்பல் புதன்கிழமை ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நிலையற்றவர்கள் இந்த உலகத்தில். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், தூசியிலிருந்து உருவாக்கப்பட்டோம், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புகிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழுகிற எங்கள் மீது, சாதாரண மக்களாகிய எங்கள் மீது நீர் எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறீர் என்ற உம்முடைய அன்பை அதிகமாய் தியானம் செய்து அந்த அன்பின் அடிப்படையில் சுவாமி நாங்கள் உம்மோடு இன்னும் நெருங்கி சேர, ஒருவேளை பலவிதமான தூசிகள் படிந்து ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனிதன் உம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியானவரே, இந்த லெந்து நாட்கள், இந்த 40 நாட்கள், இந்த சாம்பல் புதன்கிழமையிலே ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த முறை ஆண்டவரே, நீர் எங்களை நேசிப்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களையே அர்ப்பணிக்கிறோம். எங்கெல்லாம் மாசு படிந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் உம்முடைய அன்பை நாங்கள் உணர முடியாதிருக்கிறதோ, தேவனே எங்களோடு பேசுவீராக. அப்பா, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சாம்பல் புதன்கிழமை ஆரம்பமாகிற இந்த தபசு நாட்கள், உபவாசத்தின் நாட்கள், நாம் இந்த 40 நாட்களிலும் அதை நமக்காக பரிசுத்தவான்கள் தனிப்பட்ட முறையில் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ பண்டிகைகளை, கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம், ஈஸ்டர், இப்படி நாம் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த தபசு நாட்களும் நமக்கு மிக மிக முக்கியமான நாட்கள். காரணம், ஒரு முறை நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாசு படிந்திருக்கிறது, என்ன காரியங்கள் இன்னும் தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை, பிதாவின் அன்பை நான் பார்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை நினைத்து இந்த
சாம்பல் புதன்கிழமை அன்று ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து சாம்பல் புதன்கிழமையிலிருந்து என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த வருடம் நான் துவங்குகிற இந்த சாம்பல் புதன்கிழமை அல்ல, இன்று என்னை அதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை நான் அறிவதற்கு என்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் அகற்றி போட வேண்டுமாறு நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் ஐயா. ஆம் கர்த்தாவே, சாம்பல் புதன்கிழமை எங்களுக்கு என்னத்தை கற்பிக்கிறது என்றால், ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில், எங்கள் உள்ளான மனிதனிலே படிந்திருக்கிற எல்லாவித தடைகளையும், உம்முடைய அன்பை நாங்கள் பார்ப்பதற்கு என்ன காரியங்கள் எல்லாம் தடையாயிருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் துடைத்துவிட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அதையெல்லாம் கழுவி எரிந்து தெளிவான கண்களோடு, தெளிவான உள்ளான கண்களோடு உம்மை பார்த்து உம்முடைய அன்பிலே களிக்கூற இந்த தபசு நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களையே சோதித்து பார்க்குறோம். ஆமாம் ஆண்டவரே, வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சவால்கள் வழியாக நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. எத்தனையோ சவால்கள் சுவாமி, குடும்பத்திற்குள்ளும் நடக்கிறது, எங்களை சுற்றி இருக்கிற இடத்திலும் நடக்கிறது, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, உறவினர் மத்தியில், ஆண்டவரே, பலவிதமான வகையில் எங்கெங்கோ ஆண்டவரே பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான கண்ணீர்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது அறிய முடியாமல் இருக்கிறது சுவாமி. அப்பா, வாழ்க்கையில் உலகத்தில் பல காரியங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி என்று உள்ளம் கதறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தபசு நாட்கள் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே பதில், தேவன் என்னை நேசிக்கிறார். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, சுற்றுப்புறங்களில் எது நடந்தாலும் சரி, தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த வாழ்க்கையின் அஸ்திபாரமாக நிற்கிற தூணை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள இந்த முறை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, மற்ற இடத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி, ஏன் இந்த வியாதி, ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, இப்படி பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இதற்கு எல்லாவற்றிற்கும் நாம் ஆண்டவரோடு நெருங்கி சேருவது ஒன்றுதான் நமக்கு பதிலளிக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய மனதில் எழுகிற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அவர் நிச்சயம் பதிலளிக்கிறார். அவர் பதில் கொடுக்கும்போது நம்முடைய உள்ளான மனிதனுடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். செவிகள் இருந்தும் கேளாதவர்களாய் இருக்கிறீர்களே என்று வேதத்தில் அநேக முறை ஆண்டவர் சொல்லுகிறார். செவிகள் இருந்தும் நாம் கேளாதவர்களாகவும், கண்கள் இருந்தும் நாம் காணாதவர்களாகவும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் என்று இந்த முறை, இந்த வருடத்திலே, இந்த தபசு நாட்களிலே, சாம்பல் புதன்கிழமை துவங்கி நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து அந்த மாசு கரைகளை எல்லாம் துடைத்து விடுவோம். அப்பொழுது தேவனோடு இருக்கிற உறவை நாம் பலப்படுத்தி கொள்ள முடியும். இதையெல்லாம் துடைத்து ஆண்டவருடைய காரியங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் என்ன செய்ய வேண்டியும் தெரியுமா? தேவன் நம்மை நேசிக்கிற அன்பை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு தவறாக எழுதிவிட்டால் நாம் அழித்து விடுகிறோம் அல்லவா, அந்த இரேசராக அமைகிறது. இல்லை, ஒரு கண்ணாடியில் மாசு படிந்திருந்தால், தூசி படிந்திருந்தால், ஒரு துணியை எடுத்து, அழகாக சுத்தமான துணியை எடுத்து துடைத்து விடுகிறோம் அல்லவா, அதை போல இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற அந்த 3 பதம்,
அன்பு என்ற அந்த 3 எழுத்துக்கள் உள்ள அந்த பதத்தை எடுத்தால்தான் நாம் எதை செய்ய முடியும்? நம் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண முடியும். நம் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் நாம் துடைத்து விட முடியும். அதனால் இந்த முறை தேவனின் அன்பை அதிகமாய் நாம் தியானிப்போமாக. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? இப்பேற்பட்ட இந்த அன்பு ஒன்று இருந்தால், இந்த 3 எழுத்தை கொண்ட தேவனின் அன்பை நான் விளங்கி கொண்டால், என் வாழ்க்கையின் பலவிதமான ஏக்கங்களை நான் தீர்த்து விட முடியும் என்றால், இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த அன்பானது தேவனுடைய அன்பு காரணமற்ற அன்பு. அன்பானவர்களே, இதை நம்மால் விளங்கி கொள்ளவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற அன்பை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. தேவனுடைய அன்பு காரணமற்ற அன்பு. There is no reason for God to love us. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நம்மையே யோசித்துக்கோங்களேன். யாரையாவது நம்ம நேசித்தோன்னா அவங்கள நேசிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அழகாக இருக்கிறனால நேசிக்கலாம், அறிவாளியாக இருக்கிறனால நேசிக்கலாம், இல்லை அவங்களுடைய குணம் ரொம்ப அருமையான குணமாக இருக்கிறது அதற்காக நேசிக்கலாம், இல்லை அவங்க என்னை நல்லா புரிந்து கொள்கிறாங்க அதற்காக நேசிக்கலாம். ஏதாவது காரணங்கள் நான் சொல்லலாம். எத்தனையோ சாதாரண உலக பிரகாரமான காரணத்துக்கு மனிதனை நேசிக்கலாம். இல்லை ஆழ்ந்த வகையில் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு பழகினால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, அதனால் நேசிக்கிறேன். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கும்போது ஒரு காரணமும் இல்லை. ஒரே நிமிஷம் கண்களை மூடி யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, என்னை நேசிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் சுவாமி? இன் ஸ்பைட் ஆஃப் மீ யூ லவ் மீ. நான் யாராக இருந்தாலும் எந்த காரணமும் இல்லாமல் நீர் நேசிக்கிறீர். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதன் காரணம் அவர் அன்பாக இருப்பதினால் நம்மை நேசிக்கிறாரே தவிர, நம்மிடத்தில் ஏதோ காரணம் இருப்பதினால் அவர் நம்மை நேசிப்பதில்லை. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் 16வது வசனம். He loves us because God is love. தேவன் இடத்துல அன்பு இருப்பதினால் அவர் நம்மை நேசிக்கவில்லை, அவர் முழுவதுமே அன்பாய் இருப்பதினால் நம்மை நேசிக்கிறார். அவருடைய குணாதிசயங்களில் அவர் அன்புடையவராய் இருப்பதினால் நம்மை நேசிக்கவில்லை, அவரே அன்பாய் இருப்பதினால் நம்மை நேசிக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். He demonstrates his love. அவர் தன்னுடைய அன்பை என்ன செய்கிறாராம்? நடைமுறையிலே நாம் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்? நான் ஒரு பாவியாய் இருக்கும்போது அவர் என்னை நேசித்தார். எப்போ நேசிக்கிறாரு? நான் பாவியாய் இருக்கும்போது. நான் என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் என்னை நேசிக்கிறார். ஒரு தாயுடைய நேசம் பெரிய நேசம்மா. ஆனால் அந்த நேசம் தாய்க்கு தன் கருவில் ஒரு குழந்தை உருவாகிறது என்கும்போது அந்த நேசம் வருகிறது இல்லையா? அந்த சரீரத்தில் ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த நேசம் தாய்க்கும் சரி தகப்பனுக்கும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று எல்லா ஆயத்தமும் பண்ணி குழந்தையை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய அன்பு எப்படி தெரியுமா? நாம் உருவாவதற்கு முன்னதாகவே 139வது சங்கீதம், என் கரு உருவாவதற்கு முன்பதாகவே என் கருவை அதில் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, ஒரு எலும்பு உருவாகலை, ஒரு தசை உருவாகலை, எதுவும் உருவாவதற்கு முன்பதாக அது உருவாகும் போதே தேவனுடைய கண்கள் நம்மை கண்டதா? இன்னும் சந்தேகப்படுறோமா? நான் யாராய் இருக்கிறதுனால் தேவன் என்னை நேசிக்கவில்லை, அவர் யாராக இருப்பதினால் அவர் என்னை நேசிக்கிறார். காரணமற்ற அன்பு.
அதோடு நின்று விடவில்லைம்மா. எந்த காரணமில்லாமல் நேசித்த தேவன் அளவற்ற அன்பினால் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். இந்த அளவற்ற அன்பினால் அவர் நேசிப்பது என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் நமக்கு தந்தார். நம் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பிற்கு அவர் கொடுத்த விலை மதிப்பில்லாத சொந்த இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டார். அழிவடைகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர் நம்மை மீட்கவில்லை. குற்றமில்லாத இரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுது, அவர் நம்மை நேசித்தபடியினால் அவர் தம்மையே நமக்கு கொடுத்தார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவருடைய அன்பு அளவற்ற அன்பாக இருக்கிறது. நீ யாராயிருந்தாலும் நேசிக்கிறார். நீ யாராயிருந்தாலும் அவர் அன்பாகவே இருப்பதினால் அளவற்ற அன்பினால் உன்னை நேசிக்கிறார். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாராக இருந்தாலும் சரி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அளவற்ற அன்பு, காரணமில்லாத அன்பு அதோடு நின்று விடுகிறதா? அன்பானவர்களே, நிரந்தரமான அன்பு. இந்த அன்பில் என்ன இல்லை, நிரந்தரம். அதில் ஸ்டாப்பே கிடையாது. ஐயோ, இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டேனே, இன்னைக்கு ஆண்டவர் என்னை குறைவாக நேசிப்பாரா? இல்லை, நிச்சயமாய் இல்லை. அவர் அன்பாகவே இருப்பதன் மூலமாக அவருடைய அன்பு எந்த நேரத்திலும் குறைபடுவதே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்போ நான் தப்பு செஞ்சாலும் என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரா? நிச்சயம் நேசிக்கிறார். சங்கீதம் 136:26, இட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், நிரந்தரமான அன்பு. இந்த அன்பை எப்படி பிரிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கண்களில் கண்ணீர் தான் வரும். நம்ம நிறைய நேசிக்கிறவங்க நம்மக்கிட்ட எத்தனையோ அருமையான அன்பான வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்கிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். நான் 18 வயதாக இருக்கும்போது எனக்கு ஒரு சகோதரர், 21 வயது அவருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அதிகம் நேசித்தோம். காரணம் என்னன்னா, நான் 10 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை, என் தந்தையை நாங்கள் இழந்து விட்டோம். அப்பா இல்லாததுனால சகோதரன் என்னிடத்துல ரொம்ப அன்பாக இருப்பார். அதிலும் இந்த யூத்தில் வளர்ந்து வரும் பாருங்கள், இந்த 18 வயசு, அவருக்கு 21 வயசு, ஒரு 3-3.5 வருஷம் என்னோட பெரியவர், என்னை அதிகமாக நேசித்தார். அவர் என்கிட்ட சொன்னார், எதுக்கோ கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன், என் அழுகைய கண்ணீரை தொடச்சிட்டு நீ தைரியமாக இருக்கணும், நான் உன்னை என்றைக்கும் நேசிக்கிறேன், உன் பக்கத்தில் இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், தைரியமான பிள்ளையாக வளரணும்னுட்டு சொன்னார். இன்றைக்கி யோசித்தாலும் என் கண்கள் கடங்குது. அவர் சொல்லி ஒரு வாரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார். அன்பானவர்களே, நம்மை நேசிக்கிறவர்கள் நமக்கு உண்மையிலே தங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். அவங்க மாறி போகாதவர்களாக கூட இருக்கலாம், நிரந்தரமான அன்பை செலுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் மனிதன் நிரந்தரமானவன் அல்ல. அப்போதான் நான் விளங்கிக்கிட்டேன், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் எவ்வளவு என்னை நேசித்தாலும் அவர் மனிதனுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இல்லையா? அதை தானே நம்ம இந்த தபசு நாட்களில் அதிகமாய் நினைவு கூறுகிறோம். நிலையில்லாத வாழ்க்கை இல்லையா? அந்த சாம்பலில் நமக்கு நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை இடும்போது நம்ம எதை நினைவு கூறுகிறோம்? நிலையில்லாத வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அதனால் நான் என்ன செய்யணும்? என்னையே புதுப்பித்து நிலையான அன்பை காட்டுகிற தேவனை நான் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால் நான் அப்போது இந்த வசனம் என்னோடு பேசுச்சு.
ஆண்டவருடைய அன்புக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாரு தெரியுமா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய அன்பு உன்னை விட்டு, நான் சொல்லியிருக்கிற வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக என்ன செய்யாது? அழிந்து போகாது. ஒருவேளை இந்த அன்பிலிருந்து யாராவது பிரிக்க நினைச்சாங்கனாலோ அவங்க என்ன செய்யணும்? சூரியனும் சந்திரனும் அது வானத்திலிருந்து எடுபட வேண்டும். எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு! நம்மை நேசிக்கிறவர்கள் எவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை நமக்கு தைரியத்தை கொடுக்குது. உண்மைதான். ஒருவேளை சொல்கிறவங்க மாறி போகலாம், இல்லை அவங்க மாறாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலகட்டம், வாழ்க்கையின் வாழுகிற நிலை நிரந்தரமில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை இந்த சூரியனும் சந்திரனையும் வானத்திலிருந்து எடுத்து போட்டு பூமியின் அஸ்திபாரம் அசைந்தாலும் என்னுடைய அன்பு மாறாது மகளே, மாறவே மாறாது என்றார். வேதத்தில் இருக்குது. வேதத்தின் வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர் என்னை எப்படி நேசிக்கிறாரு, எந்த வகையில் நேசிப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, he loves us just like he has loved Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ, எப்படி நேசிக்கிறாரோ அது போலவே நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ 2 முறை பிதாவின் அன்பு அவர் வெளியரங்கமாய் மக்கள் கேட்குற வகையில் வெளிப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஞான ஸ்நானத்தின் போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அடுத்தது டிரான்ஸ்ஃபிகரேஷன், மறுரூப மலையில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அதுபோலவே அவரை, இயேசு கிறிஸ்துவை எப்படி தன்னுடைய நேசகுமாரனாக பார்த்தாரோ, ஹீ இஸ் மை பிலவட் சன், அதுபோலவே நீயோ நானோ தேவனுடைய நேசகுமாரர்கள், குமாரத்திகள். we are his beloved sons and we are his beloved daughters. இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? அந்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை எப்படி நேசித்தீங்களோ அது போலவே இந்த மக்களை நேசிங்கப்பா. இன்னைக்கும் தேவன் நம்ம எப்படி நேசிக்கிறார்னா, நல்லா விளங்கிக்கோங்க, இது மிக ஆழமான கருத்து. இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அதே லெவலில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். இதற்கு காரணம் தெரியுமா? நாம் பாவிகளாயிருந்தும் அவர் நம்மை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தின மரணத்தின் இரத்தத்தின் மூலமாகத்தான் நம்மை பார்க்கிறார். நம்முடைய பாவத்தினால் அவர் நம்மை வெறுப்பதே இல்லை. காரணம், அவர் அன்பாகவே இருக்கிறார். அதோடு கூட அதற்கு என்ன பரிகாரம் செலுத்த வேண்டுமோ அந்த பரிகாரத்தையும் செலுத்திவிட்டார். இந்த அன்பு மாறாத அன்பு, நிலையான அன்பு. பரிசுத்தவானாகிய செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் நம்மை நேசிப்பது இந்த உலகத்திலே நான் ஒருவன் மட்டும் இருக்கிறது போல என்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறார் பரிசுத்தவானாகிய அகஸ்டின். உண்மைதான் அன்பார்ந்தவர்களே. அநேக சமயத்தில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஸோ இட் இஸ் அ ஜென்ரல் லவ் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நீங்கள் அந்த அன்பை புரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவனால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும், மனுஷனால் அப்படி செய்ய முடியாது. நான் என்னுடைய கணவனை நேசித்தால், என்னுடைய மனைவியை நேசித்தால், என்னுடைய தாயை நேசித்தால், என்னுடைய தகப்பனை நேசித்தால், என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய நண்பர்களை நேசித்தால் தனிப்பட்ட அன்பாக அது அமைவதில்லையே, இல்லையா? அதனால்தான் பிள்ளைங்களை, அம்மா உங்களுக்கு என்னோட அக்காவோட என் மேலே இஷ்டமா, என் அண்ணனோட என் மேலே இஷ்டமா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா பிள்ளைகள். ஏன்னா அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட அன்பை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியல. ஒரு தாயால் கூட அது கொடுப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருப்பதினால் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் நான் மட்டும் இருந்தா
என்னை எப்படி நேசிப்பாரோ அதுபோல என்னை தனிப்பட்ட வகையில் நேசிக்கிறார். His love is for me as an individual love. நான் ஒருவள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னு நினச்சி என்னை மட்டும் தனிப்பட்ட வகையில் நேசிக்க என் தேவனால் மட்டும்தான் முடியும். எப்பேற்பட்ட அன்பை பார்த்தீங்களா? இந்த அன்பை நம்ம மிகவும் அதிகமாய் ருசிப்பதற்கு இந்த தபசு நாட்களில் இந்த 40 நாட்களும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அன்பு என்ன செய்கிறது? அநேக முறையில் பலவிதமான சந்தேகத்தின் மூலமாக நமக்கு பார்க்க முடியாமல் போயிடுறது. நம்ம இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனிதனின் கண்களில் பலவிதமான சந்தேகம் வருது. ஏன் இப்படி நடக்குது? சந்தேகம். என்னுடைய ஜெபம் கேட்காதது போல இருக்கிறது, அதிக நாளாக காத்துட்ருக்கிறேனே, சந்தேகம் வருகிறது. இது போல பல சந்தேகங்கள் மூலமாக நாம் ஆண்டவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட அந்த அன்பை நம்ம விளங்க முடியாமல் இருக்கிறது. இப்பேற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் துடைக்கிறது எது தெரியுமா? அவருடைய அன்பு காரணமற்றது. இன் ஸ்பைட் ஆஃப் யூ, He loves you. He loves you not because who you are. He loves you because who He is. அவர் உன்னை நேசிப்பது நீ யார் என்பதினால் அல்ல, அவர் அன்பாகவே இருப்பதின் மூலமாக உன்னை நேசிக்கிறார். காரணமற்ற அன்பு, அளவற்ற அன்பு. அந்த அன்பிற்கு ஆழமில்லை, அகலமில்லை, உயரமில்லை. அந்த அன்பை நான் விளங்கிக் கொள்ளவே முடியாது. இட் இஸ் மல்டி டைமென்ஷனல். அந்த அன்புக்கு எந்த பக்கமும் கிடையாது. எல்லா பக்கத்தில் நீ பார்த்தாலும் அந்த அன்பு தான். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நான் மரிக்கப் போகிறேன், மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் தன் சீடர்களோடு சொன்னப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? நான் இந்த உலகத்தில் நம்மள யார் பெரியவர்களாய் இருப்போம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி அதில் அவர்களுக்கு வாக்குவாதம் வந்தது. ஆண்டவர் தான் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லும்போது தன்னோடு கூட ஜெபிப்பதற்கு கூட்டி சென்ற பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட அவர் மிகவும் வியாகுலப்படுவதை பார்த்து தூரத்தில் இருந்தபோது கூட அவங்க என்ன செஞ்சாங்க? தூங்க தான் ஆரம்பித்தாங்க. கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர்களை பார்த்து நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் உங்களை எவ்வளவு அவர் நேசித்தேனோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உங்களை நேசிக்கிறேன் என்று அவரிடத்துல சொல்கிறார். இவரால் எப்படி அப்படி நேசிக்க முடிந்தது? இன் ஸ்பைட் ஆஃப் ஹூ தி அப்போஸ்டல்ஸ் வேர். காட்டி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும், மறுதளிக்க போகிறாங்கன்னு தெரியும், யாரும் தான் கூட இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தும் வேதத்தில் வாசித்து பாருங்க, அவர்களை இன்னும் அதிகமாய் நேசித்தார். நேசித்துட்டு அவங்கள விட்டுட்டு போகிறப்போ அவங்களோட பேசுகிறாரு பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு பேசிட்டு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன்னு தைரியத்தை கொடுக்குறாரு. அதோடு அவங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்கன்ட்டு தைரியம் கொடுத்துட்டு அடுத்தது ஜெபிக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுறார், தேவனே இவர்களை பாதுகாத்து கொள்ளும், உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி செய்ய முடிந்தது? இவ்வளவு இருந்தும் அவர் அவர்களை நேசித்தார். அதுதாம்மா காரணமற்ற அன்பு, அளவற்ற அன்பு, நிரந்தரமான அன்பு. இந்த நிரந்தரமான அன்பு ஒரு காலத்திலும் மாறி போகவே போகாது. அதுதான் பரிசுத்தவான் அகஸ்டின் சொன்னது போல, இது எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பொதுவான அன்பு இல்லை. நீ தனிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் தனிப்பட்ட என்னை தனியான வகையில் நேசிக்கிற அன்பு. பேதுருவை கடைசியாக கூப்பிடுறாரு இல்லையா? கூப்பிட்டு என்ன கேட்குறாரு? பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறாயா? அப்போ என்ன அர்த்தம்? நான் உன்னை நேசிக்கிறேன் பேதுருவே,
பரவாயில்ல, நீ மறுதளித்ததெல்லாம் எனக்கு நினைவில்லை, நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த தபசு நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு சாம்பல் புதன்கிழமையில் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, இப்பேற்பட்ட அன்புக்கு ஆண்டவரே, நடுவில் எத்தனையோ சந்தேகம் வந்துருச்சு, எத்தனையோ மாறுபாடான கருத்து வந்துருச்சு, அதையெல்லாம் துடைத்து விடுகிறேன் சுவாமி. எதனால துடைக்கிறேன்? நான் அழிக்கிறது அந்த அன்பு, தேவ அன்பு, காரணமற்ற அன்பு, அளவற்ற அன்பு, நிரந்தரமான அன்பு, யாராலும் பிரிக்க முடியாத அன்பு. அந்த அன்புனால நான் அதெல்லாம் துடைத்து விட்டு என்னுடைய உள்ளான மனிதனுடைய கண்களில் உம்மை நான் காண்றேன் சுவாமி. நம்மையே இந்த 40 நாட்கள் இதை வைத்து, இந்த தபசு நாட்களில், இந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோமாக. முடிவாக நான் சொல்லுவது, நமக்கு எல்லாருக்கும் பாராமல் தெரிந்த வசனம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட். சோ என்று சொல்லும்போது இந்த வகையில் நம்மை நேசிக்கிறார். ஸோ லவ் த வேர்ல்ட் that he gave his only son, that உங்கள் பேரை வச்சு வாசிங்க, that Renuka who believes in him will not perish but have everlasting life. திருப்பி சொல்கிறேன், இதையே நம்ம திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய அன்பு நமக்கு விளங்கும். ஹூசோ எவர்ன்று சொல்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வைத்து வாசித்து பாருங்க. ஃபார் காட் so loved the world that he gave his only son, that Renuka who believes in him will not perish but will have everlasting life. ஆண்டவரே, அப்பா பிதாவே, ரேணுகாவை நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெயரையும் இந்த இடத்துல சொல்கிறேன் சுவாமி. அவர்களை நினைத்து காரணமில்லாமல் நேசிக்கிறீரே, அளவற்ற முறையில் நேசிக்கிறீரே, நிரந்தரமாக நேசிக்கிறீரே. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் உம்முடைய அன்பு நிலையானது என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா, நாங்கள் உம்மை எப்படி துதிக்க முடியும் ஆண்டவரே? எப்படி போற்ற முடியும் ஆண்டவரே? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ள முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு எழுதுகிற எழுத்தாணியாக மாறினாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற கடல்களில் இருக்கிற நீரெல்லாம் அந்த எழுத்தாணிக்கு ஒரு மையாக, இங்காக மாறினாலும், வானம் முழுவதும் தாளாக மாறினாலும், நாங்கள் எழுதக்கூடிய பேப்பராக மாறினாலும், உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் எடுத்து எழுத முடியாது ஐயா, எடுத்து எழுத முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அன்பை காண, இந்த காரணமற்ற அன்பை காண, நிலையான அன்பை காண, அளவற்ற அன்பை காண, ஒருவரும் எடுத்து பிரிக்க முடியாத அன்பை உணர பரிசுத்த ஆவியானவரே இன்னும் அதிகமாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. தனிப்பட்ட பிள்ளை நபராக என்னை நேசிக்கிறீரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்டவர்களாக நேசிக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் சந்தேகங்களை எல்லாம் துடைக்க எங்களையே ஆண்டவரே இந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து ஆயத்தப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.